இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொபைல் வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் அப்படின்னா ப்ரோ மொபைலில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி வீடியோ போடுங்க, அதை பற்றின ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு சீரீஸ் அது கண்டினியூ ஆக போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறையவே புது விஷயங்கள் மொபைல்லே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போட்டு விடுங்க, ரைட்டா? இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலைன் மோஷன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரில் தான் எடிட்டிங் எப்படி பண்ணி போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து மொபைலுக்கே இருக்குது. இதில் ரொம்ப பேசிக்கான வீடியோ எடிட்டிங் பற்றின விஷயங்கள், சின்ன வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுல ரொம்பவே மேட்டாப்பில் பேசிக்கான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறத வச்சு உங்களால் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயங்களை கூட உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த அலைன் மோஷன் சாஃப்ட்வேரை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ண உடனே இதை நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் ஆகும்போது உங்களுடைய ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். லோட் ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வந்துடும். தென் அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சாஃப்ட்வேரில் காம்போசிஷனை ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இங்கே உள்ள இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்போசிஷன் என்ன ஸ்கேலில் வேணும் அந்த மாதிரி கேட்கும். காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்து மேலே தான் வச்சு நம்மளுடைய வீடியோவை நம்ம எடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்போசிஷன் வந்து பிசியில் இந்த எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயுமே இருக்கும். இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எடிட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான ஸ்கேலில் வீடியோ எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் எடிட் பண்ணுறது இந்த 9:16 அப்படின்ற மாதிரி நம்ம ரீல்ஸு, டிக்டாக் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப் வீடியோ ஃபார்மேட்டில் அப்படின்னு இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் 16:9 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது ஃப்ரேம் ரேட். இந்த ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்ததுக்கு அதை தான் இந்த FPS அப்படின்ற கணக்கில் சொல்லுவாங்க. ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபால்ட்டான ஒரு ஃப்ரேம். ஒரு வீடியோவோடைய டிஃபால்ட்டான ஒரு FPS அப்படின்னா 24 தான். இந்த 24 தான் மேக்ஸிமம் நம்ம பார்க்குற மூவிஸ் எல்லாமே இருக்க போது. நம்ம யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 FPSல இருக்க போகுது. ஓகேவா? அதையும் தாண்டி நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தான சில வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாமே 60 FPSல இருக்க போகுது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணி வரப்போகிற வீடியோ என்ன மாதிரியான FPSல இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்த வீடியோ 30 FPSஆக இருந்து நீங்கள் கொடுக்குற இந்த ஃப்ரேம் ரேட் 60 FPSஆக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் 60 FPSல எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே 16 கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் என்ன FPSல அந்த வீடியோ இருக்கோ அதே FPSல எடிட் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே 30 அப்படின்னே நான் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்து இந்த காம்போசிஷனோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. தென் இப்போ நான் ஒயிட் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து அந்த காம்போசிஷன் வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு என்ன வீடியோ அந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி உள்ளே கொண்டு வருது அப்படின்னா இங்கே உள்ள ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆடியோ, ஆப்ஜெக்ட், எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இதில் மீடியா அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் உள்ள மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே காமிக்கும். அதில் நீங்கள் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வீடியோ ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே உள்ள அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதை வந்து இந்த இடத்த வந்து டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் லைனில் தான் நம்ம இந்த டைம் லைன் நகர்த்த அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இடத்துலையா உங்களுக்கு ப்ளே ஆகும், ரைட்டா? ஸோ இந்த டைம் லைன் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயுமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த சென்டரில் உள்ள இந்த கோடு தான் நம்ம இப்போ அந்த வீடியோவில் எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு லைன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு 00 இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த 00 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். மேலே உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அன்டூ பட்டன். ஸோ இப்போ பிசியில் எப்படி கண்ட்ரோல் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அன்டூ பட்டன். தென் அடுத்தது இது வந்து ரீடு. இது நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் திருப்பி கொண்டு வந்துக்கலாம். ஐ மீன் டெலிட் பண்ண விஷயத்தை திருப்பி கொண்டு வந்துக்கலாம், ரைட்? இப்போ இந்த வீடியோ கட் பண்ணுறது எப்படின்னா இப்போ இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த வீடியோ டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ செலக்ட் ஆகும். இங்கே உங்களுக்கு அந்த வீடியோவை கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை இப்போ நம்ம கட் பண்ணணும், அதாவது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம இதை வேணாம் அப்படின்னா இப்போ நம்ம அண்டு கொடுத்தோம்னா இது உங்களுக்கு ஒன்றா சேர்ந்துடும். இதுவே இந்த சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பிக்சரை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதில் இந்த லைனுக்கு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எல்லாமே டெலீட் ஆயிரும் அப்படின்ற பட்சத்தில் டெலீட் ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் உள்ள கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகே, இதுவே உங்களுக்கு ரைட் சைடில் உள்ள டெலீட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உள்ள எல்லாமே டெலீட் ஆயிரும்.
தென் இன்னொரு விஷயம் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் இருக்குது, ஆனால் நம்ம கிரியேட் பண்ண காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்குது. இதை வந்து நம்ம வீடியோ நேராக மாற்றணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த 4 சைடு அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம உங்களோட வீடியோவை மூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரொட்டேட்டிங். ஸோ இப்போ நமக்கு அந்த ரொட்டேட்டிங் தான் தேவை. இந்த ரொட்டேட்டிங்கை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவும் இங்கேயும் நமக்கு ரொட்டேட் ஆக போகுது. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியாச்சு. தென் இதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு சுற்றி நிறைய கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே அழுத்தணும் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த டயலை திருப்புற மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பெருசாகும். அன்டில் உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ, இல்லை உங்களுக்கு அந்த காம்போசிஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி வேணுமோ, அதை நீங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் கட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். சரி, ரைட்டு. இப்போ சொல்லிக் கொடுத்ததை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு சாங்ஸ் இல்லை படத்தில் உள்ள சில சூப்பரான கிளிப்ஸ்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னு வச்சுருந்தீங்க. நீங்கள் அதுக்காகவே நிறைய சேனலில் இன்ஸ்டாகிராம் இல்லை டெலகிராம் பேஜ் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் கண்டென்ட் போடுறதுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்குரிய நீங்கள் காம்போசிஷன் சைஸ் மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும், ரைட்டா? தென் இதுக்கப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். மேலே உங்களுக்கு இந்த ஓரத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். அஃப்கோர்ஸ் நீங்கள் இதில் ப்ரீமியம் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வராது. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் இப்போதைக்கு நம்ம கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி உங்களோட கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த அலைன் மோஷன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்பவே பேசிக்கான சில விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தா வெறும் பார்ட் 1 மட்டும்தான். அடுத்தடுத்து இன்னும் அட்வான்ஸ்டான எடிட்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லித்தரேன். அப்புறம் நீங்கள் இந்த சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.